ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஒரு சூப்பரான டாப்புங்க. நெட் கிளாத்தில் என்ன ஒன்று அப்படின்னா, ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து நான் மீஷோவில் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். பட் ஸ்லீவ் ரொம்ப கண்ணாடியாக தெரிகிறதுனால அதில் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பாருங்கள் நீங்களே எந்த அளவுக்கு அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்னு. பட் டாப் வைஸ் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. கிளாத்துமே நல்லா இருந்துச்சு. ஸ்லீவை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக, ஆனால் சைடு எல்லாமே ஓவர்லாக் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தனியாக அதுக்குன்னு லைனிங் கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரெண்டையுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கீழே பார்டர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அதில் கிளாத் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு மேலே உள்ள லைனிங் மட்டும் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இது மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். எப்படி ஸ்டிச் பண்ணுவோன்றதை பார்க்கலாம். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. லைனிங் பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே வரைக்கும் கொடுக்கல. அந்த ஜாயிண்ட் ஏற்கனவே கிளாத் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தான் நான் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த லைனிங்கை நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையலுக்கு மார்க் பண்ணியிருப்போம். அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கையில் லைட்டாக அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா போதும், ஸ்டிஃபாக இருந்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்லீவில் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பார்டருக்கு அவங்களே கிளாத் கொடுத்துருக்குறாங்க. நல்ல பக்கம் எதுன்றதை பார்த்துட்டு இதில் கெட்ட பக்கமாக திருப்பிக்கோங்க. நல்ல பக்கம் அடியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து லைனிங்கை அடித்து திருப்ப போகிறதில்ல, லைனிங்கை மேலேயே வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இந்த பார்டருக்கு மேலே அந்த 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ண கிளாத்தை வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த லைனிங்மேவும் அந்த பார்டரோட கிளாத்துமேவும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. அது ரொம்ப டார்க் கலராக இருக்கும், இது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. ஸோ அது தெரியாத அளவுக்கு, அதாவது அந்த நெட் ஃபேப்ரிக்கில் வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்கள் 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு சுற்றி இதில் தையல் போட்டுக்கோங்க. இன்னொன்று, இதை வந்து நான் வந்து அயர்ன் பண்ண கிடையாது. ஏன் அப்படின்னா நல்லா நெட் ஃபேப்ரிக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் அயர்ன் பண்ணோம் அப்படின்னா எதுவும் ஆயிருமோன்ற ஒரு பயம்தான். நான் அதனால் கையிலேயே நல்லா எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வந்து அதை வந்து ஸ்டிஃபாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ மடங்கியெல்லாம் இருக்கும். அதுலேயே நம்ம வந்து அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஓவர் ஹீட்டில் இதாயிரும். அதனால் நான் அயர்ன் பண்ணலை. இதிலே லைனிங்கே வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு மீதி உள்ள கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்லீவோட ஆம்ஹோல் அளவு வந்து எல்லாமே தெரியும். இல்லை அப்படின்னா டெய்லர்கிட்ட நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளதை ஃபஸ்ட்டு அளவு எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கிற சொல்லுங்கள். என்னோடய ஸ்லீவுக்கு என்னோடய ஆம்ஹோல் அளவும் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த ஸ்லீவை வந்து ரெடியாக ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இல்லை எதுவும் அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பஃப் வைக்கிறதுக்கு முன்னாடியேவும் கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டராக மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து இந்த சைடு ஒரு 2 இன்ச்சும் அந்த சைடு ஒரு 2 இன்ச்சும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே தான் நான் வந்து அந்த ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். எனக்கு வந்து நார்மலாகவே அதில் வந்து பஃப் ஸ்லீவ் தான் கொடுத்துருந்தாங்க ரெடிமேடாகவேவும். ஆனால் ரொம்ப அகலமாக அந்த ஃப்ளீட்ஸ் வந்து ஒரு 3 ஃப்ளீட்ஸ் தான் இருந்துச்சு. நான் வந்து இதில் ஒரு 5 6 அளவுக்கு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பொடிசாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக 3 இது போதும், அகலமாக இருந்தால் போதும் அப்படின்னாலுமே வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிக்கும் போதே ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்லீவ் பாருங்கள் இவ்வளோ அழகாக ரெடி ஆயிருச்சுன்னு. இதில் நான் வந்து குடஞ்சி கட் பண்ணலை. ஆனால் நான் வந்து லைனிங்கை வச்சு மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் குடஞ்சி கட் பண்ணுற அளவுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டவுனாக தான் இருந்துச்சு. ஸோ ரைட் சைடு நான் அப்படியே விட்டுட்டேன். அந்த அளவுக்கே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள் இந்த டாப்போட அழகே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியலை, சூப்பராக இருந்துச்சு. போடும்போது ஷேப் மட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். செம்மையாக இருந்துச்சு உண்மையிலேயும். உங்களுக்கு இந்த டாப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன். உண்மையிலே இதில் வந்து நிறையா கலர் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.